ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான சூப்பர் டேஸ்டான ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பொடிச்ச ஏலக்காய் எடுத்துக்கோங்க. தேவையான நட்ஸ் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பு அதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த மாதிரி கலர் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த வறுத்த பாசிப்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது தான் நம்மளுடைய ஸ்வீட்டோடைய கன்சிஸ்டன்சி பக்காவாக இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச நட்ஸை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு திராட்சை ஆட் பண்ணிட்டிங்கன்னா கரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுங்கள். இப்போ அது பலூன் மாதிரி பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய திராட்சை எல்லாமே அப்படியே பொங்கி பலூன் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இதே நெய்யில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச தேங்காயும் பச்சைப்பருப்பு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் விட்டுட்டு இடையெல்லாம் போகவே கூடாது. கிட்ட இருந்து பண்ணணுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா இதோடைய கன்சிஸ்டன்சியும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். கிட்ட இருந்து இதே மாதிரி நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த நெய் ஃபுல்லாக உள்ளே வாங்கிக்கும். அந்த டைமில் நம்மளுடைய எடுத்து வச்ச வெல்லம் இருக்குது பாருங்கள், 3/4 கப்பு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். நம்ம வெல்லம் ஆட் பண்ண உடனே நல்லா லூஸ் விட்டு நல்ல சூப்பர் கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வரும் பாருங்கள். நம்ம ஆட் பண்ண வெல்லம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. நல்ல ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வந்தாச்சு. இப்போது நம்ம ஆட் பண்ண வெல்லம், தேங்காய், பாசிப்பருப்பு இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு சூப்பர் இன்க்ரீடியண்ட்டான அரிசி மாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இதுதான் ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக நமக்கு ஆக்ட் பண்ண போகுது இந்த ஸ்வீட்க்கு. அரிசி மாவு போட்ட உடனே நல்லா கிண்டி கொடுங்க. கட்டிப்படாமல் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்லைனா அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அது எல்லாமே நல்லா கெட்டிப்பட்டு வரும். நம்ம விட்ட நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம பொடிச்சு வச்ச ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏலக்காவுடைய ஃப்ளேவரும் அந்த நெய்யுடைய ஃப்ளேவரும் வெல்லமுடைய ஃப்ளேவரும் நம்ம ஆட் பண்ண பாசிப்பருப்பு இது எல்லாம் ஒரு சேர சேர்ந்து செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க. வீடே மணக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா உருண்டு பரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கணும். நம்மளுடைய ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேங்காய் திரட்டிப்பால் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 3-4 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீ விட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். அதோடைய சில்கியான அவுட்புட்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய்யெல்லாம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லா நெய்யும் வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான தேங்காய் திரட்டிப்பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு அசத்துங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கிட்டத்தட்ட பால்கோவா டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.